உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டா நீங்க யார சொல்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியே இருக்கிற ஆட்களை தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, கரெக்ட். உங்களுக்கு துரோகம் பண்ண ஒரு பழைய நண்பரையா, இல்ல ஆபீஸ்ல உங்களை வீழ்த்து நினைக்கும் போட்டியாளரையா, இல்லனா உங்களை அச்சுறுத்தும் ஒரு நோயா? கண்டிப்பா. ஒரு ஆபத்துனாலே அது நமக்கு வெளியில இருந்து தான் வரும், நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஆனா நீங்க உயிருக்குயிரா நேசிக்கிற, உங்களோட அடையாளம்னு நீங்க பெருமைப்படுற உங்க சொந்த குணாதிசயங்கள் தான் உங்களோட முதல் எதிரி அப்படின்னு ஒரு தத்துவம் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஓ, இது கேட்கறதுக்கே கொஞ்சம் முரண்பாடான ஒரு சிந்தனையா இருக்குல்ல. ஆமா, இதுதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடலோட மையப்புள்ளி. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை ஒரு புது கோணத்துல சிந்திக்க வைக்கிறதுக்காகவே இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான மூலப்பொருளை நம்ம கையில எடுத்திருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. மனிதனின் எதிரிகள், அதாவது மேன்ஸ் எனிமீஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆனா மிக ஆழமான குறிப்பை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். சரி, இந்த விவாதத்தோட முக்கிய நோக்கம் என்னவா இருக்க போகுது? இந்த ஆங்கில மூலக்கட்டுரையோட வரிகளை வச்சுக்கிட்டு மனித மனம் எப்படி தன்னைத்தானே ஏமாத்திக்குது அப்படிங்கறத உளவியல் ரீதியாவும் தத்துவ ரீதியாவும் நம்ம புரிஞ்சுக்க போறோம். பாத்தீங்கன்னா, மனிதர்களாகிய நாம பல்லாயிரம் வருஷமாவே வெளியுலகத்துல இருக்கிற எதிரிகளை சமாளிக்க தான் பழகியிருக்கோம். இயற்கையோட சீற்றங்கள், விலங்குகள் இல்ல எதிரி நாட்டு படைகள், இப்படி கண்ணுக்கு தெரியும் ஆபத்துகளை எதிர்கொள்ள நம்ம மூளை ஒரு தற்காப்பாரண உருவாக்கியிருக்கு. அதாவது நம்ம மூளையில இருக்கிற அந்த அமிக்டலா அப்படிங்கிற பகுதி வெளியே ஒரு ஆபத்து தெரிஞ்ச உடனேயே உடலை எச்சரிச்சிடும். எக்ஸாக்டா. ஆனா ஆபத்து நமக்கு வெளியிலேயே இல்ல, அது நம்மளோட சிந்தனைக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த எச்சரிக்கை மணி அடிக்கவே அடிக்காது. அதத்தான் இந்த கட்டுரையோட தொடக்கத்துல அவர் மிக கூர்மையா சொல்றாரு. ஆங்கிலத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, the external enemies are not so dangerous as the internal ones. The latter remain concealed and cause untold havoc. ஆமா, வெளியில இருக்கிற புற எதிரிகளை விட நமக்குள்ளே இருக்கிற அகை எதிரிகளே ரொம்ப ஆபத்தானவர்கள். இதுல அந்த கன்சீல்ட் மற்றும் அன்டோல்ட் ஹேவாக் அப்படிங்கிற வார்த்தைகளை நாம ஆழமா கவனிக்கணும். கன்சீல்ட் அப்படின்னா தங்களை வெளிக்காட்டிக்காம மறைஞ்சிருக்கிறது. கரெக்ட். இது ஏன் இவ்வளவு ஆபத்தானதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளை எப்போதுமே கண்ணுக்கு தெரியும் அச்சுறுத்தல்களை தேடிதான் பழகிடுச்சு. இப்போ ஒரு புயல் வருதுன்னா வானிலை மாற்றங்களை வச்சு நாம கணிச்சிடுறோம். ஆமா, உடனே வீட்டின் ஜன்னல்களை மூடிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுவோம். ஆனா இந்த உள்மன எதிரிகள் எந்த முன்னெச்சரிக்கையும் கொடுக்கறது கிடையாது. அவங்க நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள் போல, நம்ம நியாயமான கோபங்கள் போல வேடமிட்டு நமக்குள்ளேயே வாழ்றாங்க. இந்த குறிப்பை படிக்கும்போது எனக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் நினைவுக்கு வந்தது. அதாவது வெளியே இருக்கிற எதிரிகள் ஒரு சூறாவளி மாதிரி. அவங்க வர்றத பார்த்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகே, அப்போ உள்ள இருக்கிற எதிரிகள்? உள்ள இருக்கிற இந்த அக எதிரிகள் பாத்தீங்கன்னா வீட்டை அமைதியா அரிக்கும் கரையா மாதிரி. வீட்டின் வெளிப்பூச்சு எந்த பாதிப்பும் இல்லாம பளபளப்பாவே இருக்கும். நாம எல்லாம் சரியா இருக்குன்னு நிம்மதியா இருப்போம். அட, ரொம்ப சரியான உவமை. ஆனா உள்ளே வீட்டின் அடித்தளத்தையே அந்த கரையான்கள் சத்தமில்லாம தின்று தீர்த்திருக்கும். அதுதான் அந்த அன்டோல்டு ஹேவக். அந்த கரையான் உவமை நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப சரியா பொருந்தும். ஒரு மனிதனோட வீழ்ச்சியை பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் வெளிப்புற தாக்குதல்களால நடக்கிறதில்ல. அதுக்கு போட்டியாளர்கள் மட்டும் காரணம் அல்ல. ஆமா, அந்த தலைவனுக்குள்ள மறைந்திருந்த கட்டுக்கடங்காத அகங்காரமும் மத்தவங்க சொல்றத கேட்க மறுக்கிற பிடிவாதமும் தான் உண்மையான காரணமா இருக்கும். ஒரு அழகான குடும்பம் உடையுதுன்னாலும் அங்கே பெரிய வில்லன் வெளியேருந்து வந்திருக்க மாட்டான் இல்லையா? எக்ஸாக்டா. அந்த இருவருக்குள்ளும் பல வருஷமா சொல்லப்படாம ஈகோ அப்படிங்கிற கரையானால் அரிக்கப்பட்ட சிறு சிறு கசப்புகள் தான் அந்த சொல்ல முடியாத பெருமழிவை ஏற்படுத்தியிருக்கும். இது ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துது. ஒரு புயலையோ வெளியிலிருந்து வரும் ஒரு எதிரியையோ நான் நேரடியாக எதிர்கொள்ள முடியும். அதற்கான ஆயுதங்களை என்னால தயார் பண்ண முடியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத என்னோட சொந்த மனசோட எந்த மூலையில மறைஞ்சிருக்குன்னே தெரியாத இந்த கரையானைய நான் எப்படி எதிர்த்து போராடுறது? அது ஒரு பெரிய கேள்விதான். அது எங்கே மறைந்திருக்கு அப்படிங்கறத இந்த கட்டுரை அடுத்ததா உடலையும் மனதையும் ஒப்பிட்டு மிக அழகா விளக்குது. இதோ அந்த ஆங்கில வரிகள். Diseases of the body are no doubt enemies. They are bound to be detected sooner or later. அதாவது உடலின் நோய்களும் சந்தேகத்திற்கு இடமின்றி நமது எதிரிகள்தான். ஆனா அவை என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கண்டுபிடிக்கப்பட்டு விடும். உடலோட இயல்பே அதுதான் இல்லையா? உடலுக்குள்ள ஒரு கிருமி நுழைஞ்சிட்டா உடனே காய்ச்சலாவோ வலியாவோ உடல் ஒரு சிக்னலை கொடுத்துடும். ஆமா, ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சா இரத்தத்துல என்ன பிரச்சனை, எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம். உடல் நோய்கள் ரொம்ப காலத்துக்கு தங்களை மறைச்சிக்க முடியாது. ஆனா மனசோட நோய்கள் அப்படி அல்ல.
அதத்தான் சுவாமி சித்பாவானந்தர் அடுத்த வரியில ஒரு பெரிய அதிர்ச்சியா சொல்றாரு. But the diseases of the mind pose as friends and are therefore undetectable. ஓ, மனதின் நோய்கள் நம்மளோட நண்பர்கள் போல வேடமிட்டு வர்றதால அவற்றை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. ஆமா, ஒரு நோய் எப்படி நண்பனைப் போல வர முடியும்? அத விளக்கறதுக்கு அவர் சொல்ற காரணத்தை தான் என்னால உடனே ஏத்துக்க முடியல. அவர் என்ன சொல்றாருங்க? அந்த வரி இதுதான். Likes and dislikes seem part and parcel of the personality, but they are the perpetrators of all evils. நம்மளோட விருப்பு வெறுப்புகள், அதாவது நமக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படிங்கிற உணர்வுகள் நமது தனிப்பட்ட குணநலன்களின் ஒரு பகுதி போலவே தோன்றும். ஆனா அவையே மனிதன் செய்யும் அனைத்து தீமைகளுக்கும் மூல காரணம்னு சொல்றாரு. இத மேலோட்டமா படிக்கும்போது யாருக்கும் இந்த சந்தேகம் வர்றது இயல்புதான். ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு வலுவான மாற்று கருத்தை வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் எப்படி உடை உடுத்துறேன், எனக்கு எந்த மாதிரியான உணவுகள் பிடிக்கும், எனக்கு எந்த இசையை கேட்டா அமைதி கிடைக்கும், எந்த மாதிரி மனிதர்களை எனக்கு பிடிக்காது, இவையெல்லாம் தானே நான் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குது. நீங்க சொல்றது புரியுது. நவீன உலகம் நமக்கு சொல்றதும் அதத்தானே. உன் விருப்பமே நீ, உனக்கு பிடிச்சத செய் அப்படின்னு தானே நம்ம வளர்க்கப்படுறோம். இது என்னோட தனித்தன்மை, என்னோட பர்சனாலிட்டி. இது எப்படி நீங்க மனதின் வியாதி அப்படின்னு சொல்ல முடியும்? அதுவும் எல்லா தீமைகளுக்கும் இதுதான் மூல காரணம்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது. நாம எல்லாரும் இந்த புள்ளியில தான் நம்மள நாமே ஏமாத்திக்கிறோம். எப்படி ஏமாத்திக்கிறோம்? எதை நாம நம்மளோட சுதந்திரம் என்றும் தனித்தன்மை என்றும் கொண்டாடுறோமோ அது உண்மையிலேயே எப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலை அப்படிங்கறத நாம உளவியல் ரீதியா புரிஞ்சுக்கணும். சிறைச்சாலையா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மனித மூளை எப்போதுமே விஷயங்களை எளிமைப்படுத்த விரும்புற ஒரு விஷயம். இது எனக்கு பிடிக்கும், அதாவது லைக், இது எனக்கு பிடிக்காது, டிஸ்லைக், இத மூளை பயன்படுத்தும் ஒரு குறுக்கு வழி. ஓ, ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஆமா, இது ஆரம்பத்துல நமக்கு வசதியா இருக்கும். ஆனா காலம் செல்ல செல்ல பாத்தீங்கன்னா இந்த விருப்பு வெறுப்புகள் நாம உருவாக்கின எல்லைகளா இல்லாம நம்மள ஆளும் எஜமானர்களா மாறிடுது. அது எப்படி ஒரு எஜமானனா மாறும்? எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விருப்பம் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பழக்கத்தை கொஞ்சம் உற்று நோக்குனா உங்களுக்கு உண்மை புரியும். உங்களுக்கு காஃபி பிடிக்கும் அப்படிங்கிறது உங்க விருப்பம். அந்த காஃபிய நீங்க உங்க நண்பனை போல பாக்குறீங்க. அது உங்களுக்கு காலையில ஒரு உற்சாகத்தை தருது. கண்டிப்பா. இங்க தான் கட்டுரை சொல்ற அந்த போஸ் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற தந்திரம் நடக்குது. அது நண்பனை போல நடிச்சு மெதுவா உங்களை அடிமையாக்குது. ஒரு நாள் காலை உங்களுக்கு காஃபி கிடைக்கலன்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் தலைவலி வரும், எரிச்சலா இருக்கும். ஆமா, உங்க முன்னாடி வர்ற சக ஊழியர்கிட்ட கோவத்தை காட்டுவீங்க. இப்ப சொல்லுங்க, அந்த காஃபி உங்க விருப்பமா அல்லது உங்க மனநிலையை தீர்மானிக்கும் ஏஜமானனா? உங்க கட்டுப்பாட்டை நீங்க இழந்துட்டீங்க இல்லையா? அட, அப்படியென்றால் நான் எதை என் தனித்தன்மை நினைச்சேனோ அது ஒரு கட்டத்துல எனக்கு தெரியாமலே என்னை இயக்கும் ஒரு சங்கிலியா மாறிடுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, இதை இன்னும் பெரிய அளவுல பூர்த்தி பாருங்க. நவீன காலத்துல சோஷியல் மீடியாவை எடுத்துப்போம். ஓகே. ஒரு கருத்தை சொல்றது, போட்டோக்களை ஷேர் பண்றது உங்க விருப்பமா இருக்கலாம். அதுல கிடைக்கிற லைக்ஸோ மற்றும் பாராட்டுகளும் உங்க ஈகோவை திருப்திப்படுத்துது. அது ஒரு நல்ல நண்பனை போல உங்களுக்கு மகிழ்ச்சியை தருது. அது உண்மைதான். ஆனா கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த லைக்ஸ் கிடைக்கலனா நீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க. உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. செல்ஃப் எஸ்டீம் குறையுது. ஒரு பகுதின்னு நீங்க நம்புறீங்க. ஆனா அந்த சித்தாந்தத்திற்கு எதிரா யாராவது ஒரு சின்ன கேள்வி எழுப்பினால் கூட உங்களுக்கு ஆத்திரம் வருது. ஆமா, சண்டைக்கே போயிடுவோம். அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வன்மத்தை வளர்த்துக்கிறோம். இந்த இடத்துல உங்க விருப்பம் உங்களை ஒரு தீமைக்கு தள்ளுது இல்லையா? அதுதான் they are the perpetrators of all evils. வாவ், இத நான் இப்படி யோசிச்சு பார்த்ததே இல்ல. உலகத்துல நடக்கிற அத்தனை போர்களுக்கும் கலவரங்களுக்கும் குடும்ப பிரிவினைகளுக்கும் பின்னால இருக்கிறது இந்த எனக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது அப்படிங்கிற ஒற்றை பிடிவாதம் தான். எக்ஸாக்ட்டா. நான் ஏன் கேடயம்னு நினைச்ச என்னோட பர்சனாலிட்டி உண்மையிலே என்ன அறுக்கும் கத்தியா இருக்கு. இதோட அர்த்தம் என்னவென்றால் என் வாழ்வுல நான் எடுக்கும் பல முடிவுகள் என்னோட சுதந்திரமான முடிவுகளே அல்ல. நிச்சயமா இல்ல. என்னோட விருப்பங்களும் வெறுப்புகளும் என் மூளைக்குள்ள நடத்தும் ஒரு சதுரங்க விளையாட்டுல நான் வெறும் பகடைக்காயாத்தான் இருக்கேன். இந்த உண்மையை உணர்றது தான் தெளிவுக்கான முதல் படி. நாம எதை நான் அப்படின்னு பெருமைப்படுறோமோ அது உண்மையில சூழ்நிலைகளாலும் நாம வளர்ந்த விதத்தாலும் சமுதாயத்தாலும் நம்ம மீது திணிக்கப்பட்ட பழக்க வழக்கங்களின் குவியல்தான். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இதை தாண்டி இந்த விருப்பு வெறுப்புகள் எப்படி மனிதனை முழுமையா குருடாக்குது அப்படிங்கறத விளக்க இந்த கட்டுரை
உலக புகழ்பெற்ற ஒரு தத்துவ நூலான பகவத்கீதையோட எச்சரிக்கையை இங்கே மேற்கோள் காட்டுது. ஆமா, கட்டுரையில குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த பகவத்கீதையோட ஆங்கில மேற்கோள் இதுதான். Let not anyone come under the sway of the senses given to attachment and aversion. Attachment and aversion are verily man's enemies. நட்பு மற்றும் வெறுப்புக்கு, அதாவது attachment and aversionக்கு அடிமையான புலன்களின் ஆதிக்கத்திற்கு கீழ் யாரும் வரக்கூடாது. அந்த பற்றும் வெறுப்புமே மனிதனின் உண்மையான எதிரிகள். இதோட அர்த்தத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த பகுதியை நான் படிக்கும்போது என் மனசுல ஒரு காட்சி ஓடுச்சு. இந்த புலன்களின் ஆதிக்கத்திற்கு அடிமையாவது, அதாவது ஸ்வே ஆஃப் த சென்சஸ் அப்படிங்கறத பார்க்கும்போது எனக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் ஞாபகம் வருது. ஓ, ரிமோட் கண்ட்ரோல் கார் ரொம்ப நல்ல ஓமையா இருக்கே. ஆமா, நம்மளோட கண்கள், காதுகள், நாக்கு போன்ற புலன்கள் தான் அந்த காரோட சக்கரங்கள்னா, நம்மளோட விருப்பங்களும் வெறுப்புகளுமே அந்த காரை இயக்கும் பேட்டரிகள். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நான் தான் அந்த காரை ஓட்டுறோம் அப்படின்னு. ஆனா உண்மையில அந்த ரிமோட் யார்கிட்ட இருக்கு? சூப்பர். அந்த ரிமோட் பற்று, அதாவது அட்டாச்மெண்ட், மற்றும் விலகல், அதாவது அவர்ஷன் அப்படிங்கிற ரெண்டு மோசமான எதிரிகள் கிட்ட இருக்கு. இங்கே நாம ஒரு மிக நுட்பமான உளவியல் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சாதாரண விருப்பம் வெறுப்பு, அதாவது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்க்கும் பகவத்கீதை குறிப்பிடும் பற்று விலகல், அதாவது அட்டாச்மெண்ட் அண்ட் அவர்ஷனுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு. அது என்ன வித்தியாசம்? விருப்பமும் பற்றும் ஒண்ணுதானே? எனக்கு பிடிக்காதது தானே நான் வெறுக்கிறேன். ஆரம்பத்துல ரெண்டும் ஒண்ணு போலத்தான் தோணும். ஆனா அதோட தீவிரம் வேற. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புது மொபைல் போன் வாங்குறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது விருப்பம், அதாவது லைக். சரி. அதை பயன்படுத்துறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த போன் மேல உங்களுக்கு ஒரு வெறித்தனமான ஈடுபாடு வந்துருது. யாராவது அதை தொட்டா உங்களுக்கு கோபம் வருது. அதுல ஒரு சின்ன கீறல் விழுந்தா உங்க உலகமே இருண்டு விட்டதை போல துடிக்கிறீங்கன்னா, ஆமா, அப்படி நடக்கும் சில சமயம். அந்த புள்ளிதான் பற்று, அதாவது அட்டாச்மெண்ட். விருப்பம் அப்படிங்கிறது ஒரு பொருளை ரசிக்கிறது. பற்று அப்படிங்கிறது அந்த பொருள் இல்லாம என்னால வாழ முடியாது, என் சந்தோஷமே அதுல தான் அடங்கியிருக்குன்னு நம்பி உங்க சுதந்திரத்தை அந்த பொருள் கிட்ட அடகு வைக்கிறது. ஆஹா, இது மிக தெளிவான ஒரு விளக்கம். அப்படி என்றால் விலகல் அல்லது வெறுப்பு, அதாவது அவர்ஷன் அப்படிங்கிறதும் இதே போலத்தான் செயல்படுதா? கண்டிப்பா. சாதாரண வெறுப்பு, டிஸ்லைக் அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு உணர்வு. ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டா சுடும், அதனால அதை தொட பிடிக்காது அப்படிங்கிறது இயல்பானது. ஆனா ஆபீஸ்ல உங்களோட வேலை செய்யற ஒரு சக ஊழியர் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுப்போம். அவர் செய்யற ஒரு குறிப்பிட்ட செயல் உங்களுக்கு பிடிக்கல, அது டிஸ்லைக். ஓகே. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த உணர்வு முற்றி போய் அவர் எதை செய்தாலும், அவர் எவ்வளவு நல்ல விஷயத்த சொன்னாலும் அதை கேட்கவே மறக்கும் அளவுக்கு உங்க மனசு மூடிக்குது. பாத்தீங்களா? ஆமா, அவர் மூஞ்சிய பார்த்தாலே கோபம் வரும். அதுதான். அவருடைய குரலை கேட்டாலே உங்க ரத்தம் கொதிக்குது. உங்க சிந்தனை முழுவதும் அவரை கீழிறக்கிறதுலயே குவியுது. இதுதான் விலகல் அல்லது அதீத வெறுப்பு, அதாவது அவர்ஷன். இது உங்களை அறியாமலேயே உங்க நிம்மதியை முழுமையா உறிஞ்சிடுது. அதாவது நான் ஒருவரை தண்டிப்பதா நினைச்சுக்கிட்டு எனக்கு நானே ஒரு சிறைய உருவாக்கிக்கிறேன். இது எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலை! ரொம்ப ஆபத்தானது. இந்த சூழ்நிலையில என்னோட தர்க்க ரீதியான சிந்தனை, அதாவது லாஜிக்கல் திங்கிங், என்னோட நியாயம் எல்லாமே அந்த வெறுப்புக்கு சேவகம் செய்ய தொடங்கிடுது. அதனாலதான் ஆங்கிலத்துல கம் அண்டர் த ஸ்வே ஆஃப் த சென்சஸ் அப்படின்னு மிக துல்லியமா சொல்லியிருக்காங்க. ஆமா. ஸ்வே அப்படின்னா ஒருவித ஆதிக்கம் அல்லது மயக்க நிலை. ஒரு போதையில இருக்கிறவர் எப்படி தன் கட்டுப்பாட்டை இழந்து தான் செய்வதே சரின்னு சாதிப்பாரோ, அதே போல இந்த பற்றும் வெறுப்பும் நம்ம புலன்களை ஒருவித மயக்க நிலைக்கு கொண்டு சென்றிடுது. சரியா புடிச்சிட்டீங்க. நரம்பியல் அறிவியல்லையும் இதை எமிக்டாலா ஹிஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்க விருப்பத்துக்கு மாறா ஒன்னு நடக்கும்போதோ அல்லது நீங்க பற்று வச்சிருக்கிற ஒன்னு பறிக்கப்படும் போதோ உங்க மூளை அத ஒரு உயிராபத்தா, அதாவது த்ரெட் டு சர்வைவலா கருதுது. ஓ, அதனாலதான் அந்த ரியாக்ஷன். எக்ஸாக்டா. உடனே உங்க தர்க்க சிந்தனை செயல்படும் மூளையின் முன்பகுதிய, அதாவது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அணைச்சிட்டு உங்கள மிருகத்தனமா போராட தூண்டுது. அந்த நேரத்துல தான் மனிதர்கள் கொடூரமான வார்த்தைகளை பேசுறாங்க, தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்போ அது முடிஞ்ச பிறகு குற்ற உணர்ச்சியில தவிப்பாங்களே. ஆமா, இவை அனைத்தும் நடந்து முடிஞ்ச பிறகு நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில தவிப்பாங்க. அந்த செயல்களை செய்தது அவங்களோட உண்மையான சுபாவம் அல்ல, அது அவங்களுக்குள் நுழைஞ்ச அக எதிரிகளான பற்றும் விருப்பும் தான். இது எனக்கு பல விஷயங்கள்ல கண்களை திறக்கும் ஒரு தருணமா இருக்கு. நாம வாழ்க்கையோட பெரும்பாலான நேரத்தை வெளி உலகத்தை திருத்துறதுலயும் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள மாற்றுறதுலயும் தான் செலவிடுறோம். ஆமா, அது ஒரு முடிவே இல்லாத போராட்டம்.
நமக்கு நிம்மதி இல்லைன்னா அதுக்கு நம்ம முதலாளி காரணம், அரசாங்கம் காரணம், நம்ம வாழ்க்கை துணை காரணம் அப்படின்னு வெளியே உள்ள புயல்களை நோக்கி கை காட்டுறோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே, நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு பிடிச்ச நண்பர்கள் போல வேடமிட்டு நம்ம அடித்தளத்தை அரிச்சிட்டு இருக்கிற இந்த விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிற கரையான்களை நம்ம கண்டுகொள்றதே இல்ல. அந்த உண்மையை ஏத்துக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு பெரிய தைரியத்தை கோருது. ஆன்மீகமா இருந்தாலும் சரி, சுய முன்னேற்றமா இருந்தாலும் சரி, அதற்கான முதல் படியே இதுதான். எந்த படி? ஒரு பிரச்சனை இருக்கு, அதுவும் அது எனக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வு தான் மாற்றத்துக்கான திறவுகோல். உங்க மனச நீங்களே ஒரு பார்வையாளரா நின்னு கவனிக்க பழகணும். அதாவது நம்மள நாமே வாட்ச் பண்ணணும். ஆமா, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அதீத கோபமோ அல்லது அதீத ஏமாற்றமோ வரும்போது ஒரு நிமிஷம் நின்னு, நான் ஏன் இப்போ பாதிக்கப்படுறேன்? இது எனக்கு வெளியில நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வா, அல்லது என் எதிர்பார்ப்புக்கோ என் விருப்பத்துக்கு மாறா ஒண்ணு நடக்குதுன்னு என் ஈகோ படும் பாடா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். ரொம்ப அருமையான விளக்கம். இந்த தெளிவான புரிதலோடு நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை ஒன்னா தொகுத்து பார்த்தா, இந்த டெய்லி டிவைன் டைஜஸ்ட் குறிப்பும் அதுல சுட்டி காட்டப்பட்டிருக்கிற பகவத்கீதையோட வரிகளும் நமக்கு உணர்த்தும் பாடம் ரொம்ப எளிமையானது, ஆனா ஆழமானது. நமது உண்மையான எதிரிகள் ஆயுதங்களோடு எல்லைகளுக்கு வெளியே நிக்கல. அவங்க நமது மனதின் நோய்களா, எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படிங்கிற விருப்புகளா, நண்பர்களோட முகமுடி அணிந்து நமக்குள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்ட். நாம எதை நமது தனித்தன்மை அப்படின்னு பெருமையா நம்புறோமோ அதுவே பல நேரங்கள்ல நமது வளர்ச்சியை தடுக்கும் சிறைச்சாலையா மாறிடுது. பற்றும் வெறுப்பும் நம்ம இயக்கும் வரை நாம சுதந்திரமானவர்கள் அல்ல. இத முழுமையா உணரும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையை பார்க்கும் நமது லென்ஸ் முற்றிலுமாக மாறிடும். மத்தவங்கள குறை சொல்றதை நிறுத்திட்டு நம்மளோட சொந்த அக உலகத்தை சுத்தம் செய்யும் பொறுப்பை நம்ம கையில எடுப்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காத ஒரு தெரிவு பிறக்கும். உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது அதுதான். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு கேள்வி. உங்க அன்றாட வாழ்வுல நீங்க எடுக்கும் சிறு சிறு முடிவுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆமா, ரொம்ப முக்கியம். ஒரு கடையில ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும், சமூக வலைதளத்துல ஒரு கருத்தை பதிவு செய்யறதா இருக்கட்டும், அல்லது உங்க குடும்பத்தினர்கள்ட்ட ஒரு விஷயத்துக்காக விவாதிப்பதா இருக்கட்டும், அந்த முடிவை உண்மையாவே நீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான விழிப்புணர்வோட எடுக்குதா? அல்லது உங்களுக்குள் இருக்கிற அந்த விருப்பம் அல்லது வெறுப்பு அப்படிங்கிற பேட்டரி உங்களை இயக்க நீங்க வெறும் ரிமோட் கண்ட்ரோல் கார் போல செயல்படுறீங்களா அப்படின்னு ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. அந்த ஒரு வினாடி விழிப்புணர்வு உங்களை பல தேவையற்ற மன உளைச்சல்களிலிருந்து காப்பாத்தும். கண்டிப்பா. சரி, நம்மளோட இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இந்த உரையாடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனைய, சற்று சவாலான ஒரு கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். என்ன கேள்வி அது? இன்னைக்கு நாம பார்த்த மூலக்கட்டுரை நமது விருப்பங்களும் வெறுப்புகளும் நம் சொந்த குணாதிசயங்கள் இல்லை, அவை வெறும் மாறுவேடமிட்ட எதிரிகள் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிடுச்சு. இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க. ஒருவேளை ஒரு மேஜிக் போல உங்களுக்கு பிடிச்சவ பிடிக்காதவ, உங்களுடைய பற்று, உங்களுடைய விலகல், உங்களுடைய அரசியல் சிந்தனை, நீங்க கட்டி எழுப்பிய உங்க அடையாளங்கள் என அனைத்தையும் உங்களை விட்டு முழுமையாக உரித்து எடுத்து விட்டோம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே. அந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் நீங்கிய பிறகு அங்கே எந்த அடையாளமும் இல்லாம மீதம் இருக்கும் உண்மையான நீங்க யார்? வாவ். மனித வாழ்க்கையோட உச்சகட்ட தேடலே அந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறது தான். அந்த விடையை நோக்கிய பயணம் உங்களுடையதாக இருக்கட்டும். ஆரம்பத்துல நாம பேசின அந்த புயலை எப்போதுமே நினைவுல வைங்க. உண்மையான புயல் உங்களுக்கு வெளியே இல்ல, அது உங்களுக்குள்ளேயே அமைதியா உறங்கிட்டு இருக்கு. அதை விழிப்படையாம பாத்துக்கோங்க. மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.